ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். இது செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சில் முதலில் இலங்கை நிலவரங்களையும் அதன் பின்னர் உலக நிலவரங்களையும் நோக்கிக் கொள்ளலாம். 2026 ஆண்டின் இரண்டாம் பாதி முதல், அதாவது இரண்டாவது அரையாண்டு காலம் முதல் 27ஆம் ஆண்டின் முற்பகுதி வரை இலங்கை தீவை எல்னினோ கடுமையாக அடிக்கும் என வேர்ல்ட் மெத்தியோலஜிக்கல் ஆர்கனைசேஷன் எனப்படும் உலக வானிலை அமைப்பு எச்சரித்த நிலையில் அந்த எதிர்வு கூறல் சரியாகத்தான் இருக்கும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் இலங்கையின் ஒரு பகுதியில் கடுமையான மழைப்பொழிவு தற்போது பதிவு செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த எல்னினோ இவ்வாறு கடுமையான மழைப்பொழிவு பொழியும் அந்த தீவின் இன்னொரு பகுதியில் வெப்பம், வறட்சி என குளறுபடியான வானிலைகளை உருவாக்கும் என்பதுதான் இன்னொரு முக்கியமான விடயம். ஆகையால் இந்த குளறுபடி எல்னினோ தாக்கம் இப்போது இலங்கையை அடித்து வருவதால் அந்த தீவின் ஒரு இடத்தில் கடும் வறட்சி இருக்க, இன்னொரு புறத்தில் கடுமையான மழையால் வெள்ளப்பெருக்குகள் எல்லாம் ஏற்பட்டு உயிர் பலிகளும் உருவாகி வருகின்றன. இப்போது சப்ரகுமா மாகாணம் மற்றும் கண்டி, நுவரெலியா மாவட்டங்களில் கடும் மழைப்பொழிவு இருக்கின்றது. மோசமான வானிலை நிலை வருகின்றது. இன்று வரை 6 உயிர்களை அது பறித்திருக்கின்றது. பல இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஆகியன பதிவாகியுள்ளன. நிலைமை அவலமாக இருக்கின்றது. மலையகத்தில் ஹட்டன் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பெண்கள் உட்பட 4 பேர் பலியாகியுள்ளனர். வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட இன்னொருவர் காணாமல் போயுள்ளார். ஆக மொத்தம் 6 பேர் இதுவரை பலியாகியுள்ளனர். பலியாவோரின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என அஞ்சப்படுகின்றது. பல நெருக்கடிகளால் சூழ்ந்த இலங்கைக்கு இப்போது இந்த எல்னினோ குளறுபடியும் புதிய தலையிடியாகவும் பொருளாதாரத்தை அடிக்கும் புதிய இடியாகவும் வந்திருக்கின்றது. இவ்வாறாக அடாது மழைப்பொழிவு அந்த தீவில் இருந்தாலும் அடாது மலைக்குள்ளும் விடாது அரசியல் நாடகங்கள் நடத்தப்படும் என்பது போல 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் சோ கோல்ட் அரசியலமைப்பு பேரவை நேற்றும் இன்றும் விடாது அரசியல் சந்திப்புகளை நடத்தியிருக்கிறது. நேற்று முதலில் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்காவை சந்தித்த இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளின் குழு பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவை சந்தித்து பேசியிருந்தது. இந்த சந்திப்புகள் மூலம் நேற்று எந்த விதமான பெறுபவர்களும் பிரேக் த்ரூவாக, அதாவது பெரும் அடைவுக்குரிய முடிவுகளாக வரவில்லை. எல்லாமே ஆகட்டும் பார்க்கலாம் என்ற பழைய பல்லவி பாணியிலான நகர்வுகளாகத்தான் இருந்தன. ஸ்ரீலங்காவுக்கான புதிய அரசியலமைப்பு, இழுத்தடிக்கப்படும் மாகாண சபை தேர்தல்களை நடத்த வேண்டிய அஜெண்டா, குறிப்பாக அரசு தலைவரிடம் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது தொடர்பான கரிசனையை இந்த 6 தமிழ் பேசும் கட்சிகளும் முன்வைத்த போது இந்த விடயத்தை கையாள்வதற்கு ஒரு தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டிருப்பதால் அதனுடன் கலந்துரையாடி தான் ஒரு பதிலை சொல்வதாக ஒரு இழுத்தடிப்பு பதிலை சொல்லிக் கொண்டார் அரசு தலைவர் அனுரகுமார திசாநாயக்கா. இதேபோல புதிய அரசியலமைப்பு குறித்து பேசப்பட்ட போது அரசியலமைப்பு திருத்தப்பட வேண்டும், நிறைவேற்று அதிகார அரசு தலைவர் முறை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதே தனது அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றாலும் எல்லாவற்றையும் அவசர கோலத்தில் அள்ளித்தளிக்க முடியாது எனவும் அனுர ஒரு இழுவை இழுத்தார். அனுர அரசாங்கத்திற்கு நாடாளுமன்றத்தில் 3/2க்கும் அப்பாற்பட்ட பெரும்பான்மை பலம் உள்ளது நீங்கள் அறிந்த விடயம். அவரது ஆட்சி அமைந்தும் 2 வருட காலமாக போகின்றன. ஆயினும் இப்போதும் அனுர தரப்பு எல்லாவற்றையும் ஆகட்டும் பார்க்கலாம் என்ற இழுத்தடிப்பு பாணியில் நகர்த்திக் கொள்வதால் எப்போதுதான் அது இந்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற ஒரு நிலையை தமிழ் பேசும் மக்களுக்கும் காட்டப் போகின்றது என்பதும் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. ஆகையால் முன்னே அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கம் தமிழ் பேசும் மக்களின் விடயத்தில் ஒன்றும் பெரும் திருப்பங்களை இல்லையென்றால் அதிரடி நகர்வுகளை எடுக்கும் அரசாங்கமாக தெரியவில்லை. வழமையான அகட்டும் பார்க்கலாம், இல்லையென்றால் இழுத்தெடுப்பு பல்லவிதான் இந்த சந்திப்புகளின் ஊடாகவும் புலப்படுகின்றது. இதற்கிடையே 6 தமிழ் பேசும் அரசியல் கட்சிகளின் ஒன்றிணைவில் கொஞ்சம் கவனத்தை எடுத்த அனுரகுமார திசாநாயக்கா இப்படி தமிழ் பேசும் தரப்பு என தத்தமது தேவைகளுக்காக அனைவரும் கிளம்பிவிட்டால் இலங்கையர்களாக ஒன்றிணைவது எப்போது என்றும் ஒரு சங்கடமான கேள்வியை
தமிழ் தரப்பு மீது கேட்டிருக்கின்றார். அதாவது தத்தமது தேவைகளுக்காக மாத்திரம் தமிழ் பேசும் தரப்புகள் இல்லைனால் சிங்கள தரப்புகள் செயற்படாமல் இலங்கையர்களாக ஒன்றிணைந்து செயற்படவும் வேண்டும் என அவர் கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த தமிழ் பேசும் புதிய கூட்டணியால் தென்னிலங்கையில் குறிப்பாக சிங்கள பௌத்தர்கள் மத்தியில் தவறான புரிதல்கள் ஏதும் ஏற்படாது பார்த்து கொள்ளுங்கள் என அவர் ஒரு கோரிக்கை வளையத்தை எறிந்ததும் இன்னொரு விடயம். அதாவது சிங்களவர்களை சீட்டப்படுத்தி விடக்கூடாது என்ற விடயத்தில் தமிழர்களுக்கு அவர் அறிவுரையை கூற முயல்வது தெரிகின்றது. இதேபோல மலையக மக்களின் விடயங்கள் அலசப்பட்டன. தோட்ட தொழிலாளர்களுக்கு 10 பேர் காணிக்கான சட்டபூர்வ உரிமையை வழங்கும் அரசாங்கத்தின் திட்டம் தொடர்பாகவும் கவனம் எடுக்கப்பட்ட போது மக்கள் வசிக்காத மலையக பகுதிகளில் கூட நிலச்சரிவுகள் மற்றும் நில வெடிப்புகள் உருவாகி வருவதாக சுட்டிக்காட்டிய அனுர மலையக காணிகளின் பகிர்வுக்காக தற்போது தனி அதிகார சபை ஒன்று உருவாக்கப்பட்டிருப்பதால் அதன் ஊடாகத்தான் மலையக மக்களின் காணி பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்றவர் வடக்கின் காணி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற பழமையான ஒரு உறுதிமொழியையும் வழங்கினார். வடக்கில் போரால் வீடுகளை இழந்த மக்களின் நீண்டகால வீடற்ற பிரச்சினைக்கு தீர்வாக 2 கட்டங்களின் கீழ் 13,000 வீடுகளை நிர்மாணிப்பதற்கு அடுத்த ஆண்டு பாதீட்டிலும் அதற்கு அடுத்த ஆண்டான 2028 ஆண்டு பாதீட்டிலும் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அனுகுமார திசாநாயக்கா நேற்று தமிழ் பேசும் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கின்றார். நேற்றைய சந்திப்புகளில் பங்கெடுத்த இந்த 6 கட்சிகளுக்குள்ளும் உள்ளக குடிமைப்பிடி இருக்கின்றது என்பதை அவர்களின் தரப்பில் இருந்த பிரசன்ன குறைபாடுகள் நேற்று பகிரங்கமாகவே பளிச்சிட வைத்துள்ளன. நேற்றைய சந்திப்புக்காக ஒவ்வொரு கட்சியிலிருந்தும் 3 பிரதிநிதிகள் பங்கெடுப்பதற்கு ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் செயலகம் அனுமதியை வழங்கியிருந்தாலும் சில கட்சிகளில் 1 2 எனத்தான் பிரசன்ன மட்டுப்படுத்தல் இருந்தது. தமிழரசு கட்சியிலும் 2 பங்கெடுத்துக் கொண்டனர். தமிழரசு கட்சியின் முக்கிய தலையான ஸ்ரீதரன் நேற்றைய சந்திப்பில் மிஸ்ஸிங், அதாவது அவர் பங்கேற்கவில்லை. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோ ஜீவன் தொண்டமானை மட்டும் அனுப்பியிருந்தது. அதாவது அவர்தான் நேற்று இந்த சந்திப்பில் பங்கெடுத்தார். ஆனால் 3 பேரை அவரது தரப்பில் கொண்டு வந்திருக்க கூடும், ஆனால் அவர் அதனை செய்யவில்லை. தமிழ் முற்போக்கு கூட்டணியில் அதன் தலைவர் மனோ கணேசன் நேற்றைய சந்திப்பில் பங்கெடுக்கவில்லை. அவரும் மிஸ்ஸிங்காக இருந்தார். 2 மட்டும் இந்த சந்திப்பில் பங்கெடுத்தனர். அவர்கள் தரப்பிலும் இந்த குறை பிரசன்னம் இருந்தது. இன்று இதே 6 கட்சிகள் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்துக் கொள்கின்றன. நேற்று அனுரவுடனும் சஜித்திடமும் என்ன பேசினோம் என்பதை இன்று இந்த தலைகள் இந்தியா ஹவுஸுக்கு, அதாவது இந்தியாவுக்கு தகவல்களாக வழங்குகின்றார்கள், அதாவது அப்டேட் செய்கின்றார்கள் என்பது புரிதலுக்குரிய விடயம். இவர்கள் இவ்வாறு இந்திய ராஜதந்திரியை சந்திக்கும் இந்த நாள் இன்றைக்கு 39 வருடங்களுக்கு முன்னர் புலிகளின் தலைவர் பிரபாகரன் சுதுமலை அம்மன் கோவில் முன்றலில் பல்லாயிரக்கணக்கான ஈழத்தமிழர்கள் முன்னிலையில் உரையாற்றிய ஆகஸ்ட் 4 என்ற ஒரு நாள் என்பதும் இன்னொரு முக்கியமான விடயம். நம்பகமான பாதுகாப்பு உத்தரவாதங்கள் இன்றி ஆயுத நீக்கம் என்பது ஒரு போராட்ட அமைப்புக்கு எவ்வாறு சிக்கலாகும் என்பதை 39 வருடங்களுக்கு முன்னர் தமிழ் மக்களுக்கு வரலாறு வழங்கிய அந்த கசப்பான பதிவின் பின்னணியில் இப்போது பலஸ்தீனர்களின் ஹமாஸ் அமைப்பும் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் உருவாக்கிய பலஸ்தீன சமாதான சபையிடம் ஆயுதக்கலவுக்கு ஒப்புக்கொண்ட செய்தி கடந்த வாரம் வந்திருக்கின்றது. இந்தியா ஈழத்தமிழ் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து அவர்களின் அரசியல் உரிமைகளை பாதுகாக்கும் என்ற நம்பிக்கையில் இந்தியாவின் கோரிக்கையை ஏற்று தமது அமைப்பு ஆயுத களைவுக்கு ஒப்புக்கொண்டதாக தலைவரின் ஆகஸ்ட் 4 அன்றைய பிரகடனம் இல்லென்றால் உரை இருந்தது. தமிழ் மக்களின் நலனையும் இந்தியாவுடனான உறவையும் கருத்தில் கொண்டு இந்த கடினமான தீர்மானத்தை தான் எடுத்ததாக தலைவர் என்று கூறிக்கொண்டார். தமிழர்களின் சுயநிர்ணய உரிமை மற்றும் அரசியல் இலக்குகள் கைவிடப்படவில்லை என்றும் தனது சுதுமலை பிரகடனத்தில் அவர் கூறியிருந்தார். ஆயுதங்களை ஒப்படைப்பது போராட்டத்தின் ஒரு முடிவு அல்ல, மாறாக அது ஒரு புதிய அரசியல் கட்டத்திற்கான மாற்றம் எனவும் அவர் சுதுமலை அம்மன் கோயில் முன்றலில் கூறியிருந்தார். இந்தியா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்றும் என்ற எதிர்பார்ப்பை அவர் முக்கியமாக அந்த உரையில் வெளிப்படுத்தியிருந்தார். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு பொய்த்து தலைவரின் உரைகளில் 87 அக்டோபர் மாதத்தில் விடுதலை புலிகளும் இந்திய படையினரும் மோதிய ஒரு கசப்பான புதிய வரலாறு உருவாகியிருந்தது. தலைவரின் ஆகஸ்ட் 4 உரைக்கு பின்னர் ஆகஸ்ட் 5 பலாலியில் விடுதலை புலிகளின் அமைப்பு ஆயுத கையளிப்பை செய்தது. தலைவரின் சுதுமலை உரை களத்திலும் பலாலி ஆயுத கையளிப்பு நிகழ்விலும் அன்று நான் அலுவலக செய்தியாளராக முரசொலியில்
பணிபுரிந்த போது அதற்காக களத்தில் நின்றிருந்தேன். அப்போது இந்த 2 நிகழ்வுகளிலும் என்ன நடந்தது என்பது இப்போதும் எனக்கு நன்றாக நினைவிருக்கின்றது. இன்று ஆகஸ்ட் 4 சுதுமலையில் தலைவர் ஆயுதங்களை கைவிடுவது குறித்து அறிவித்துக் கொண்ட போது மக்களிடமிருந்து எழுந்த ஆரவாரமான கரலோரி தலைவரை சீற்றப்படுத்தியதாகவும் மக்கள் புலிகள் மீது நன்றி மறந்தவர்களின புலிகளின் தளபதிகள் சீற்றமடைந்ததாகவும் இப்போது புதுசான தினுசு கதைகள் செருகப்படும் நிலையில் இந்த விடயங்கள் உண்மைதானா என்பது குறித்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவில் பார்க்கலாம். மிக்ஸ் அண்ட் மேட்ச் பதிவு ஆகஸ்ட் 4 தலைவரின் உரையை மையப்படுத்திய ஒரு பதிவாக வருகின்றது. அதே போல மத்திய கிழக்கு பிரச்சனையை தொட்டு வருகின்றது. அந்த பதிவுக்காகவும் காத்திருங்கள். இவைதான் இலங்கை விடயங்கள். அடுத்து உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் நேற்று திங்கட்கிழமை நடக்கும் என்றும் ஹோர்மோஸ் நீரிணை தொடர்பான ஒப்பந்தம் ஒன்று ஏறக்குறைய எட்டப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்ட அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போது அவ்வாறு எதுவும் நடைபெறாததை தனது வாயாலேயே உறுதிப்படுத்தியிருக்கின்றார். இதனால் மீண்டும் புதிய மிரட்டல்கள் மற்றும் அச்சுறுத்தல்களை விடுத்து அமெரிக்காவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு ஈரானுக்கு இதுவே இறுதி வாய்ப்பு, அதாவது லாஸ்ட் சான்ஸ் என மிரட்டல் விடுத்திருக்கின்றார். ஈரானிய தலைமை நம்ப முடியாத அளவுக்கு இரட்டை வேடம் போடுவதாக நேற்று தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ட்ரம்ப் ஈரான் பேச்சுக்கள் மற்றும் சந்திப்புகளுக்கு அமெரிக்காவிடம் கெஞ்சிக் கொண்டாலும் மறுபுறத்தே அது தாங்கள் இந்த பேச்சுக்களை நடத்தவில்லை என பொய் கூறுவதாகவும் குறிப்பிட்டுக் கொண்டார். ஆனால் மேலோட்டமாக நோக்கினாலே எந்த தரப்பு பொய் சொல்கின்றது என்பது ஓரளவு அனைவருக்குமே தெரியக்கூடிய ஒரு விடயம். ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஹோர்மூஸ் நீரிணை குறித்து ஒரு டீல் எட்டப்பட்டு விட்டதாகவும் இனிமேல் ஈரானிய அணுத்திட்டங்கள் குறித்து தான் பேச இருப்பதாகவும் நேற்று பிற்பகலில் அந்த பேச்சுக்கள் இடம்பெறும் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் நேற்று அவ்விதமாக எந்த பேச்சுக்களும் இடம்பெறவில்லை. ஈரானும் அதனை மறுத்திருந்தது. குறிப்பாக அமெரிக்காவுடன் தற்போது பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதான செய்திகளை ஈரான் தொடர்ந்து மறுத்து வருகின்றது. ஓமானுடன் மட்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாகவும் அது கூறுகின்றது. ஆனால் ட்ரம்போ ஈரானுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுகின்றது என சொன்னார். நேற்று புதிய பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் சொன்னார். ஆனால் நடைமுறையில் அவை எதுவுமே இடம்பெறவில்லை என்ற நிலையில் இப்போது அமெரிக்காவுடன் ஒரு டீலில் கையெழுத்திட ஈரானுக்கு இதுவே இறுதி வாய்ப்பு என அவர் மிரட்டுகின்றார். இதற்கிடையே செங்கடலின் பாப்பால் மேண்டாப் நீரிணையை கடக்க முயற்சிக்கும் சவுதி கப்பல்கள் தொடர்ந்து தாக்கப்படும் என ஈரானிய ப்ராக்சி, அதாவது ஈரானிய ஆதரவு பெற்ற ஏமன் ஹவுத்திகள் எச்சரித்ததை அடுத்து சவுதியின் 6 எண்ணெய் தாங்கி கப்பல்கள் ஆப்பிரிக்காவை சுற்றி தற்போது பயணப்படுகின்றன. இது சவுதிக்கும் ஒரு நெருக்கடியான நிலைமை. இந்த நிலையில் போரால் ஏற்பட்ட எண்ணெய் விலை உயர்வால் செவ்ரான் மற்றும் எக்ஸான் மோபில் போன்ற அமெரிக்க எண்ணெய் நிறுவனங்கள் பெற்றும் லாபத்தை சம்பாதிப்பதாக குற்றஞ்சாட்டிய ட்ரம்ப் எண்ணெய் நிறுவனங்கள் எண்ணெய் விலைகளை இப்போதே குறைக்க வேண்டும் என்றும் சீற்றத்தை வெளிப்படுத்தினார். இந்த நிறுவனங்களில் ஒரு நிறுவனம், அதாவது செவ்ரான் அல்லது எக்ஸான் மோபில் ஆகிய நிறுவனங்களில் ஏதோ ஒரு நிறுவனம் முந்தைய ஆண்டை விட 12 மடங்கு அதிகமாக லாபம் சம்பாதித்த போது அவ்வாறாக சம்பாதிக்கும் லாபத்தின் ஒரு பகுதியை பொதுமக்களுக்கும் விலை குறைப்பு என்ற நகர்வின் மூலம் திருப்பி வழங்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் விசனப்பட்டிருக்கின்றார். இறுதியாக மொரோக்கோ எல்லையில் உள்ள ஸ்பெயினின் சியூட்டா பிராந்தியத்திற்குள் கடந்த வாரம் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் நுழைந்ததால் ஏற்பட்ட நெருக்கடிக்கு பதிலளிக்கும் வகையில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உள்துறை அமைச்சர்கள் இன்று அவசரமான ஒரு கூட்டத்தை நடாத்துகின்றனர். குறுகிய காலத்துக்குள் பல்லாயிரக்கணக்கான குடியேறிகள் நுழைந்ததால் ஏற்பட்ட இந்த நெருக்கடி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வரலாற்றில் மிகப்பெரிய திடீர் இடப்பெயர்வு நிகழ்வுகளில் ஒன்றாக மாறியுள்ளதுடன் ஐரோப்பிய ஒன்றிய அரசாங்கங்களிடம் உள்ள கடுமையான பிளவுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் மீண்டும் வெளிப்படுத்தியுள்ள நிலையில் இந்த கூட்டம் இன்று அவசரமாக இடம்பெறுகிறது. இது ஒரு முறைசாரா அவசர கூட்டம் என்பதால் இதனால் புதிய ஐரோப்பிய ஒன்றிய சட்டங்கள் குடியேறிகளை மையப்படுத்தி உருவாக்கப்படும் வாய்ப்புகள் இல்லை. இந்த நிலையில் ஸ்பானிய பகுதிக்கு நுழைந்த மக்கள் தொடர்ந்தும் வெளியேற்றப்பட்டு வந்தாலும் ஏராளமான சிறார்கள் உட்பட்ட 5000 பேர் வரை இன்னமும் சியூட்டாவுக்குள் தங்கியிருப்பது உறுதிப்படுத்தப்படுகின்றது. ஸ்பானிய சட்டத்தின்படி புலம்பெயர்ந்த சிறார்களுக்கு ஸ்பெயின் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற விதி நியதிக்கும் உள்ளாக்கிக் கொள்வதால் இவ்வாறு நுழைந்தவர்களில் ஏராளமான சிறார்கள் தொடர்ந்தும் அங்கேயே தங்கியுள்ளனர். கடந்த வாரம் நுழைந்த குடியேறிகளில் சூடானியர்கள், காசா பலஸ்தீனியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் ஏனைய ஆப்பிரிக்க நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அதிகமாக இருந்தனர். எனினும் அதிகமாக மொரோக்கோ குடியேறிகள், குறிப்பாக 15 வயதினர் அதிகமாக இருந்ததும் இப்போது அவர்களில் ஏராளமானவர்கள் மீண்டும் மொரோக்கோவிற்கு திரும்பியுள்ள போதிலும் சிறார்கள் தங்களுக்குரிய ஸ்பெயின் புகலிட வாய்ப்பு சட்ட ரீதியாக சாத்தியம் என்பதை அறிந்து கொண்டு அங்கேயே தொடர்ந்தும் தங்கியிருப்பது ஒரு முக்கியமான விடயம். இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.
ஓம் சக்தி ஜோதிடம் பண்டித் எஸ்.கே. ராஜு. குழந்தை, பணம், காதல், வியாபார பிரச்சனை மற்றும் பில்லி சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.